என் வார்த்தையை நீ கவனி. இன்னைக்கு நாம எதை கவனிக்கிறோம் பாருங்க. தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டு இன்னைக்கு பல காரியங்களை கவனிக்கிறாங்க. பல புஸ்தகங்கள், அதை படிக்கிறாங்க, இதை படிக்கிறேன், அதை அப்படி படிக்கிறேன், அப்படி படிக்கிறேன். முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ, கர்த்தருடைய வார்த்தை தான் முதலாவது. இயேசு தான் முதலாவது. தேவனுடைய ராஜ்யம் தான் முதலாவது. கர்த்தருடைய வார்த்தை தான் ரெண்டாவது தான் பாட புஸ்தகம். முதலாவது உங்க புஸ்தகத்தில் காலையில் எழுந்தோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு அதிகாரமாவது, ஐயா ஒரு அதிகாரமே வாசிக்கல, ஒரே ஒரு வசனம் வாசித்து அதன் பிறகு நீ பாடத்தை படி என்று சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு அதுவே முடியல. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. பெரும்பாலான பிரசங்கியார் சொல்றதும் கேட்டிருக்கிறேன், அநேகர் சொல்ற வார்த்தையும் கேட்டிருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் வேதத்தை தேடுவாங்க. எங்க பைபிளை வச்சேன், எங்க காணமேன்னு. மற்ற 6 நாள்